அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா 12th, அதாவது 12th இப்போ எல்லாமே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 12th முடிச்சுட்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன். ஹையர் ஸ்டடீஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக மெடிக்கல் லைனில் நான் படிக்க விருப்பப்படுறேன். அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ். அதாவது மொத்தம் நம்ம தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸில் மொத்தம் 19 டிகிரி கோர்சஸ் இருக்குது. 19 டிகிரி கோர்சஸ்க்கு நம்ம எப்பயுமே யூஸ்வலாக இயர்லி ஜூன் மாதம்தான் அப்ளிகேஷன் வெளியிடுவாங்க. போன வருஷம் கூட 2025 ஜூன் மாதம்தான் அப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வெளியிடும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக ஃபில் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. 12th முடிச்சுட்டு மெடிக்கல் லைனில் படிக்க விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th டிசி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது இல்லாமல் இப்போ நான் தான் இப்போ ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரினாக்கா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அது எல்லாருக்குமே தேவைப்படாது. யாரெல்லாம் முதல் பட்டதாரியோ அவங்களுக்கு மட்டும்தான் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் தேவைப்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்னாக்கா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் போகிறேன்னாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட். இல்லை நான் எக்ஸர்வைஸ்மெண்ட் கோட்டாவில் போகிறேன் அப்படின்னாக்கா அவங்க அப்பா கிட்ட சொல்லி எக்ஸர்வைஸ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அவங்க சோல்ஜர் போர்டு ஆஃபீஸில் அந்த ஃபார்ம் வாங்கி வச்சுக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் பேசிக்கான சர்டிஃபிகேட். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம ரிசல்ட்ஸ் வந்துட்ட உடனே நம்மளுக்கு போன வருஷம் ஜூன் மாதம் வெளிவிட்டாங்க அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி இந்த வருஷமும் ஜூன் மாதம் தான் வெளியிடுவான்றது என்னுடைய கணிப்பு. இந்த பேசிக்காக நான் சொல்கிறேன் இந்த சர்டிஃபிகேட்ஸ்: 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th டிசி, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம். ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு அண்ட் தென் டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சர்டிஃபிகேட் அண்ட் தென் எக்ஸர்வைஸ்மேன்னா எக்ஸர்வைஸ்மேனுக்கான சோல்ஜர் போர்டில் சொல்லி அதுக்கான கோட்டாக்கான சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் தேவைப்படாது. சோல்ஜர் போர்டில் வாங்க வேண்டியது எக்ஸர்வைஸ்மேன் பர்சன், அதாவது அவங்க அப்பா ஸ்டூடெண்ட்டுடைய அப்பா எக்ஸர்வைஸ்மேனாக இருக்கணும். அப்போ தான் அந்த கோட்டாவில் வர முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரப்போகிறோன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி டிசேபிலிட்டினா டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அதாவது குவாலிஃபையாக இருக்கீங்களோ அவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். 19 டிகிரி கோர்ஸ்னு சொல்கிறீங்க, அப்போ 19 அப்ளிகேஷன் போடணுமா? இல்லை, காமனாக 19 டிகிரி கோர்ஸுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். ஒரே அப்ளிகேஷன் ஃபில் போட போகிறீங்க காமனாக. நீங்கள் அதுக்கப்புறமா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவுன்சிலிங்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டோடனே, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 1லேருந்து 10,000 வரைக்கும் சம் டேட், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த 1ஆம் தேதியிலேருந்து அந்த டேட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த டேட்டில் ஒன்றாம் ரேங்க்லேருந்து 10,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அந்த 10,000 சீட்டில் யாரெல்லாம் போய் காலேஜில் சேர்றாங்களோ, சேர்ந்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற சீட்ஸ் என்னவோ அது செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வரும். அப்போ மீதி இருக்கிற சம் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு சம் டேட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த டேட்டில் செகண்ட் ரவுண்டு ஃபில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அது மாதிரி ரவுண்டு கொடுப்பாங்க. அந்த ரவுண்டில் தான் நீங்கள் கலந்தாய்வில் தான் நீங்கள்
19 டிகிரி கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் எனக்கு வேணும், ஃபஸ்ட் சாய்ஸ் வேணும், செகண்ட் சாய்ஸ் வேணும், தேர்ட் சாய்ஸ் வேணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், எந்தெந்த காலேஜ் வேணுன்றது நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் வந்து பிக் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் 19 டிகிரி கோர்ஸுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான், ஒரே வாட்டி தான் போட போகிறீங்க. ஆனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது தான், அதுவும் கவுன்சிலிங்க்கும் ஒரே வாட்டி தான் போட போகிறீங்க. சாய்ஸ் கொடுக்கணும் நீங்கள் எந்தெந்த காலேஜ், எந்த ஒரு 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 சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில கோர்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னாக்கா அதில் சம் டிகிரி கோர்சஸ் தான் இருக்கும், அந்த கோர்சஸ் தான் நீங்கள் போட முடியும். சென்னை எம்எம்சினா அதில் சில டிகிரி கோர்சஸ் இருக்கும், அது மட்டும் தான் நீங்கள் போட முடியும். எல்லா காலேஜிலுமே எல்லா டிகிரி கோர்சஸும் இருக்காது, சரிங்களா? அது எந்த கோர்சஸ் வேணும், எங்கே வேணும், எப்படி வேணுன்றது அந்த கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் பிக் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது தனியாக ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணி முடிக்கணும். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க்ன்றதை முடிவு பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சம் டேட் கொடுப்பாங்க கவுன்சிலிங்க்கு. அந்த கவுன்சிலிங் அப்போ நீங்கள் திருப்பியும் நீங்கள் பணம் கட்டி கவுன்சிலிங்க்கு எந்தெந்த காலேஜ் எந்த கோர்ஸ் வேணுன்றதை முடிவு பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டேட்டு குறிப்பிட்ட டைம்குள்ளே எந்த காலேஜில் உங்களுக்கு கோர்ஸ் அவைலபிள் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதுதான் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு ப்ரீஃபாக சொல்லாமல் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியாத ஸ்டூடெண்ட்ஸு, டாக்குமெண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பேர் வந்து ரவி, ஏகே இன்டர்நெட், ஓட்டேரி, வேலூர். என்னுடைய ஃபோன் நம்பர் 9489443510, சரிங்களா? கூகுளில் ஏகே இன்டர்நெட் பாகாயம் வேலூர்னு தட்டினீங்கனாலே என்னுடைய கூகுளில் என்னுடைய நம்பரை வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.